பார்த்துட்டு ஆமா வீட்ல இருந்தே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ நாங்க ஒரு சார் கிட்ட பேசினேன். ஒரு சிலது டெய்லியுமே எனக்கு வந்து அந்த ஒரு 10-20 நிமிஷத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். இது என்னன்னா நம்ம குரூப்புக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க வளரணும். அந்த முன்னே நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. மெக்டவுல்னு சொல்லிட்டு ஒரு இந்த கடை இருக்கு இல்லைங்களா, என்ன ஸ்வீட் கடை மாதிரிங்க அது சரிங்களா, மெக்டோனல்ட்ஸ் புதுசா இது பண்ணிட்டு இருக்காங்க. கேக்கு ஸ்வீட் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் விற்கிற கடைங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரையும் சென்னையில இருக்கிற மாதிரியே தான் கோயம்புத்தூர்ல இருக்குங்க. அந்த கடையில நம்ம போய் சாப்பிட்டோம். அதே மாதிரி அரப் கண்ட்ரிஸ் போயிருந்தோம். அங்க போய் சாப்பிட்டப்பையும் அதே டேஸ்ட் தான். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப சென்னையில இருக்கிற செஃப் மாதிரியே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஒரு செஃப் தான், அதாவது அந்த சமையல் குக் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மாறி இருக்கலாம். ஆனா டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ என்ன நம்ம இதுல வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சிஸ்டம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான் வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க. ஏன் நான் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பிசினஸ் பில்ட் பண்றாங்க. நம்ம வந்து சாதா பிசினஸ் இல்லை, கிரேட் பிசினஸ் நம்ம பில்ட் பண்ணணும். ஏன் ஆரம்பத்துல உங்களுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இதை நான் ரெக்கார்டிங் நான் போட்டு வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, நம்ம டீமுக்கு இது உபயோகமாகும். இது யூடியூப்லேயே நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு தடையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்க கீழே வரவங்களுக்கு இதை வந்து நீங்க கொடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்காக தான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஏன் வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவல் டேலண்ட் கிடையாது. இப்போ என்னோட 13, அதாவது இப்போ 2013 ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நான் சைன் பண்ணேன். 13 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நான் வந்துட்டு இது ஏன் நான் ஆரம்பத்துல இருந்து நான் இந்த வருஷம் வந்ததை அந்த அனுபவத்தை உங்க கொடுக்குறப்போ என் 13 வருஷம் அனுபவம் பிளஸ் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இது நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் இது வந்து நம்ம இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது வந்துட்டு டேலண்ட் கிடையாது, இது ஒரு சிஸ்டம். அப்ப நான் பண்றதை நீங்க பண்ணீங்கன்னா அந்த இடத்த நீங்க ரீச் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த சிஸ்டம் நான் சொல்றேன். இதுதான் இப்ப ஹாஸ்பிட்டலோட ஸ்டோரி நான் சொல்லணும் பாருங்க. நிறைய பேரு ஹாஸ்பிட்டல் வந்து எப்ப போய் பார்ப்பாங்க? ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இமிடியட்டா வந்து ஏதாவது உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணத்துக்காக போறாங்க இல்லையா? வேணும்னு யாரா போவாங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆஸ்பத்திரி போனோன்னு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இன்னாரு இது அடிபட்டு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க பதிவு பண்ணீங்களா? இல்ல சாதாரண ஜுரம் இல்ல கால் வலி எதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஜுரம் இந்த நம்பர் இந்த வார்டுக்கு போங்க. போயிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? இல்லையா? நான் 400 சில்லறைக்கு போங்க, எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னா 400 சில்லறை போங்க. அதை பதிஞ்சு உங்களுக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு செக்அப் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஹிஸ்டரி எல்லாம் பார்ப்பாங்க. முன்னாடி என்ன பிரச்சனை, வியாதி இருந்தது, எதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றது. இதை ஏன் நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, இதே பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஒருத்தங்க ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா இப்போ நீங்க இதை வந்து கூடிய சீக்கிரத்துல நீங்களே தனியா ரன் பண்ண போறீங்க. அப்படிதான் நீங்க இங்க வரீங்க. நீங்களும் இந்த இடத்துல பார்ட்னர்ஸ், ஓனர்ஸ் கிடையாது. நாங்க யாரும் ஓனரே கிடையாதுங்க, எல்லாருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அது மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். சரியா? சோ இங்க சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கொடுங்க சார். இப்போ அடிக்குது. ஓகே, இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். மேல அந்த காது மாதிரி வச்சிருக்கிறதுனால கேட்கும். அதுக்காக சரி, அது கொடுங்க. உங்களுக்கு என்னன்னு பார்ப்போம். புரியுது, கேக்குது இல்லைங்களா? சோ இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கெஸ் பண்ணிலாம் இங்க பண்ணக்கூடாது. இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வச்சிருக்கோம். என்னென்ன பண்ணும், என்ன இது அப்படின்றத வந்து ஏதோ பின் கேக்குது. என்ன மேடம் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் சவுண்ட் கம்மி பண்ணி போறேன், உனக்கு என்ன நல்லா கேட்கும். சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து டெக்னிக்கலா சொல்லிட்டு போறதுல வந்து எனக்கு இது கிடையாது. ஆனா நான் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும். அது சிம்பிளா ஸ்டோரியா சொல்றப்ப நம்ம ஞாபகம் நிறைய நேரம் இருக்கும். அதுக்காக தான் விராட் கோலி வந்து நிறைய இடத்துல வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒரு தடவை 2 தடவை கிடையாது, நிறைய இடத்துல அவர் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காரு. இப்போ நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, டேலண்ட் தான் இதுல விஷயம். எல்லாரும் விளையாடுறாங்க, எல்லாராலையும் அவர் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அவரு நிறைய பிராக்டிஸை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு அவரோட ஒரு சின்ன வயசுல இருந்து அவர் எப்படின்றத வந்துட்டு ஒரு இதுல நம்ம பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு. நைட்டு பகல் அப்படி கிடையாது, ஒரு பேட்டர்ன் ஏதாவது வந்து திங்க் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அது நைட்டு பகலும் கிடையாது, அந்த டைம்ல அது போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. மோர் ப்ராக்டிஸ்னா போய் அந்த கேம் விளையாட பார்த்து அவருக்கு அந்த இடத்துல அது உதவும். நம்ம ப்ராக்டிஸே பண்ண, அது ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா இருக்குங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு நான் பண்ணுவேன், நீங்க பாருங்க. நான் பண்றது அப்படி நீங்க பண்ணுங்க. எதுவுமே நான் பண்ணாத உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், கஷ்டமாலாம் இருக்கு. ஓகே.
ஸோ இது வந்துட்டு இதுல உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்து சில டைம்ல வந்து ரிசல்ட்ஸ், அந்த நம்பிக்கை, அவங்க பேசுற அந்த ரெஃபர், ஏன்னா நீங்க ரெஃபர் பண்ணி வர்றதுனால நான் நிறைய பேச தேவை, உங்களுக்காக தான் அவங்க வராங்க. அதனால இங்க அதுக்கு மேல நம்ம பேசக்கூடாது. கரெக்டா நான் சொல்றது உங்களுக்கு? ஆமா. ஆனா அது 3 நாள் கழிச்சு தான் நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு தானே நம்ம அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரிப்போர்ட்ஸ் அவங்க கொண்டு வர ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி, மேலோட்டமா பார்த்தது. இது நம்ம எடுக்கிறது வந்து டெய்லி அனலைஸ் பண்ணி பாடி இந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு போனதுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதை நம்ம அவங்களுக்கு வந்து புரிய வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்றாங்க, பண்ணது அவங்களோட விருப்பம். கரெக்டா? இதுதான் அதுல இருக்கிற விஷயம். முடிஞ்சவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சிஸ்டம்ல கொண்டு வரதுக்கு நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணலாம். ஒரு இப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா? என்ன அப்படின்னா, சார் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் நான் சொல்றேன், ஓகேங்களா? நம்ம ஒரு நாள்ல இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே மறக்காது. படிப்படியா அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த வேலைகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? பேசு. சரிங்க. ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம அனுபவம் இந்த 13 வருஷமா எதெல்லாம் பண்ணா நமக்கு அதனால பயன் இல்லை, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது தான் இப்ப நான் சிஸ்டம் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ரேகா மேம் கிளியரா இல்லை, பொருளையோ காசுலையோ ஏதாவது இதாயிடுமோ அது நமக்கு பயமே வேணாம். உங்களுக்கு எல்லாமே இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஐடி போட்டு கொடுத்துருவேன். ஸோ நீங்களும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இந்த கம்பெனியில். சரி, அசோசியேட் தான் பார்ட்னர். இதுல 2 ஐடி இருக்குங்க, அதையும் சொல்லிடுறேன். கஸ்டமர் ஐடி அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் பண்ண முடியாது, உங்க கீழே வந்து மெம்பரை வந்துட்டு சேர்க்க முடியாது. புரியுதுங்களா? அதை நீங்க கஸ்டமர் கிட்ட முன்னே சொல்லி, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பிசினஸ்லாம் வேணாங்க, இந்த பொருள் நல்லா இருக்கு நான் சாப்பிட்றேன், அவங்க போய் பிசினஸ் ஐடி போடக்கூடாது. புரியுதா? ஏன் அப்படி அந்த கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது கார்பரேட் கம்பெனி, 95 நாட்டுல வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, 46 வருஷமா. அப்ப அது ஒரு வேலை பண்ணுது அப்படின்னா அனுபவம் இல்லாம பண்ண பாத்தீங்கன்னா சரியான ஒரு உற்சாகப்படுத்துறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து பண்றப்போ விட்டு போயிடுவாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல அது இயற்கைக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிடணும். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம மேல அவங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாம சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? இது 2த்துல என்ன பிரச்சனை அப்படின்றதுனா உடைக்கிறது தான் நம்ம வேலை. மீதி என்ன பீப்புள் சொன்னாலும் நீங்க இந்த 2த்துல எது வருது, அது ஒரு கேமுங்க. அது ஒரு உள்ளே வெளியே. அவங்க நம்ம மேலனா உள்ள, வெளியேனா அவங்க மேல. எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. இது 2த்துல தான் வரும். யாராவது ஒரு பிரச்சனை சொல்றாங்கன்னா இந்த 2த்துல எதுல வருது அப்படின்றத நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்குண்டான பதில நீங்க சொன்னீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் வந்துட்டு நம்ம இது பண்றது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வந்து சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு பாருங்க, அதுக்கு அந்த பிக்சர் போட்டிருந்தேன். அந்த வாட்ஸ்அப் அந்த இதுல பாத்தீங்கன்னா இருக்கா, தெரியுதா? ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கஸ்டமரை வெல்கம் பண்றோம். ஒரு நியூ கஸ்டமர் தெரியுதுங்களா மேடம்? சரி, ஓகே. சரி, அதை நான் உங்களுக்கு பிக்சர் அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல பிக்சர் அனுப்புறேன். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணி வெல்கம் பண்ணணும். சரியா? அதே மாதிரி யாரு இன்வைட் பண்ணாங்க அப்படின்றத இந்த ரெக்கார்ட்ல எழுது. நான் போட்டிருக்கேன் பாருங்க, எல்லாருக்கும் ஜேகேன்னு போட்டிருக்கேன். ஜேகேனா யாரு? ஜேகே ஜோதி அவங்க இன்வைட் பண்ணாங்க. மேல இன்வைட் பண்ணது இப்போ நான் தான் இன்வைட் பண்ணுவோம் இல்லையா? அம்மா இன்வைட் பண்றாங்க. ஸோ அது அம்மாவோட பேர் அங்க போட்டிருக்கேன். இதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா இப்ப உங்க கீழே ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க, புரியுதுங்களா? அவங்க இன்வைட் பண்ணிருப்பாங்க. அதை இங்க போடணும். அதை நம்ம மாத்தக்கூடாது. நம்ம பண்ணாத பண்ணணும்னு சொன்னா அது ஒட்டாதுங்க. நம்ம பண்ணதே சிலது ஒட்ட மாட்டேங்குது. கரெக்டா? என் அனுபவம் இதெல்லாம் நீங்க வந்துட்டு இது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அதுக்கு அடுத்தது ஹைட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாடி அனலைஸ் இந்த மிஷின்ல நிக்க வச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணும். புரியுதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா அவங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க, ஹெல்த் செக் பண்றது தான் வந்திருக்காங்க. பாடி செக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் ஃப்ரீயா ஆனதுக்கு அப்புறம் ப்ரொமோட் பண்ணி தான் இங்க அனுப்பணும். இல்ல வேற யாராவது ஒரு சீனியர் நீங்க உட்காந்துருக்காங்க மேடம், உங்க பேர் என்ன? சரியா? டாக்டர்ஸ் கூட நிறைய கன்சல்டன்ட் கூட 1-to-1 உட்காந்து ட்ரெயின் பர்சன். அப்பதான் என்னன்னா அவங்களுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ற இதுல வந்து முக்கியம் அதுதான். ப்ரொமோட் பண்ண பார்த்துதான் அவங்க கவனமா காது கொடுத்து கேட்பாங்க. இது புரிஞ்சுதா? இதான் செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் உள்ள அட்மிஷன் போட்ட உடனே செக் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அவங்க உட்கார வச்சுட்டு அடுத்தது நான் ஃப்ரீயா இருக்கேன், அதுக்கப்புறம் நாங்க அனுப்புவோம். அப்பதான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. கவனமா கேட்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஈஸியா. சரியா? இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கஸ்டமர் வந்தாங்க இல்லையா? வந்த இதுல நடுவுல இன்னொரு வேலை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லேடி தான் ரிசல்ட் சொல்லணும். அவங்க வந்து எக்ஸஸ் வெயிட்ல இருக்காங்க, ஒபிஸ்ல இருக்காங்க அப்படின்னா வெயிட் லாஸ் சம்பந்தமா யாராவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ண வைக்கலாம். அதே ஒரு ஜென் வந்திருக்காங்க, ஒரு ஆம்பளை வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு மென்னோட ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷேர் பண்ண வைக்கலாம். ரிசல்ட்ஸே இல்லைனா பரவாயில்ல, யாருமே இல்ல, என்ன பண்றது, பரவாயில்ல, இங்க அனுப்பும், நம்ம எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணும். இருந்ததுன்னா கண்டிப்பா இப்படிதான் பண்ணும். ஒரு குழந்தைய கூட்டு வந்திருக்காங்க, குழந்தைக்கு இதா இருக்காங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து அந்த ரிசல்ட் ஷேர் பண்ணலாம். என் பையன் அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகும். உண்மையை சொல்லலாம், அதுவும் சொல்லிடுறேன். அடிஷனலா அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி அது சார்ந்தது உங்களுக்கு இல்லாததை சொல்லவே வேண்டாம். அது தப்பாயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது எப்பயுமே.
இங்க வந்து ஏன் வந்துட்டு நான் இதை நான் திருப்பி அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இங்க உண்மைக்கு புறனா வரதா நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு இருந்தாலும் என்னைக்கா ஒரு நாள் சிக்கு மாட்டு அந்த பயமோ அதெல்லாம் பயத்தை உருவாக்குறது கிடையாது நம்ம இங்க வேலை. புரியுதுங்களா? தைரியமா இருந்து வேகமா நம்ம சத்தத்தை எழுப்புற தன்மையில இருக்கணும். எப்பயுமே அந்த மைண்ட்ல தான் இங்க இருக்கணும். பயந்து பயந்து வேலை செய்யறதுக்கு இங்க வந்து இடம் கிடையாது. இது புரிஞ்சுதா? அது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு அந்த டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆயிப்போச்சு. அவ்வளவுதான் கிளாஸ். நம்ம அதுக்கு மேல எடுக்க கூடாது. சோ நாளைக்கு எடுக்கிறேன் மேம். மீதி நிறைய இருக்கு. இதுவரையும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது சொல்லுங்க.